எப்போ செஞ்சாலும் சிக்கன் 65 சரியாக வரலையா? அப்போது இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வெளியே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். அடுத்ததாக ஒரு முழு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வேணான்னா 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை எலுமிச்சம்பழத்தையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக சிக்கன் 65 பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஊறணும். இப்போது 65 பொரிக்கிறதுக்கு ஒரு வானல் அடுப்பில் வச்சு சூடானதும் இந்த மாதிரி ஒரு துளி தண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி உருண்டு ஓடணும். அப்போ தான் கடாய் நல்லா காஞ்சதாக அர்த்தம். அடுத்ததாக சிக்கன் பொரிக்க தேவையான எண்ணெய் ஊற்றி சூடானதும் எடுத்து வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்து ஒரு 30 to 60 செகண்ட் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். இப்போ மெதுவாக இதை ஒன்று ஒன்றா நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா கடாயில் ஒட்டாமல் மசாலா உதிராமல் சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக சிக்கன் 65 ரெடி.